ஒரு சாதாரண ரிவரை பற்றி கிறிஸ்டியன்ஸோட ஹோலி புக்கான பைபிள்லேயும் சரி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலே பல பேர்த்தால் பேசப்பட்டு உள்ள ப்ராஃபிட் முகமதும் இந்த சாதாரண ரிவரை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவர் ஒரு சாதாரணமான ரிவர் தான் ஓகேனே அப்படின்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு இது 2020 இருந்த கிளிப்பும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது 2023 எப்படி இருக்கணும்னு நான் காமிக்க போகிறேன். எங்கப்பா கிணத்தை காணுங்கிற மாதிரி இந்த ரிவரையே காணும், யாராவது அதை ஃபுல்லாக குடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ரிவரோட பேர் ஈப்ரேட்ஸ். இந்த ஈப்ரேட்ஸுங்கிற ரிவர் வெஸ்டர்ன் ஏஷியாவில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ரிவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரிவரை பற்றி பல பேர் பல கருத்துக்களை வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, பைபிள் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைபிள் ஒரு வேர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ரிவரு, அந்த ரிவர் ஈப்ரேட்ஸை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஈப்ரேட்ஸ் ஒரு ஏஷியாவில் ஒரு லாங்கஸ்டான ரிவர். எப்படி ஆஃப்ரிக்காவுக்கு நைல் எப்படியோ அதேமாதிரி இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு ஈப்ரேட்ஸ் ரொம்பவுமே முக்கியமாக ஒன்றா இருந்துகிட்ருக்கு. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பைபிள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு ரிவர் ட்ரை ஆகும். அது ட்ரை ஆகும்போது வெஸ்ட் சைட்லேருந்து ஒரு ஆர்மி வரும். அந்த ஆர்மியில் மொத்தமாக 2 மில்லியன் பேர் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ். ஓகேவா, அந்த 2 மில்லியன் பேர் இருப்பாங்க. அந்த ரிவர்லேருந்து ஒரு ஃபாலன் ஏஞ்சல்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுதான் இந்த ஆர்மியை ஹெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க லிட்ரலி இது ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரியே அந்த பைபிள் இருக்குது. ஓகேவா, ஸோ இது அந்த காலத்தில், அதாவது பைபிள் எழுதின காலத்தில் உலகத்தோட பாப்புலேஷனே கம்மி தான். ஸோ அப்போ அது அவங்க லேட்டர் ப்ரெடிக்ஷனாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதில் ஈப்ரேட்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் முகமது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஈப்ரேட்ஸ்னு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் ட்ரை ஆகும். அப்படி ட்ரை ஆகுச்சு அப்படின்னா நம்ம உலகம் அழிய போகுது, அதோட ஒரு சைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஈப்ரேட்ஸ் ட்ரை ஆகும்போது அதுக்கு அடியில் கோல்டு கிடைக்கணும். அந்த கோல்டை ஒரு 100 பேர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கணும். அதில் அந்த 99 பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்பாட்லேயே இறந்து போயிடுவாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எஸ் உண்மையிலே இப்போ அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் உண்மையிலே பல தங்கங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் அந்த 100 பேர் மேட்ரு தெரியல, மேபி லேட்டராக நடக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ரிவர் எப்படி திடீர்னு காணாமல் போகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு, அதில் அஃபெக்ட் ஆன கண்ட்ரிஸோட இப்போ என்ன நிலமையில இருக்காங்க, இது ஃப்யூச்சரில் என்னென்ன பாதிப்புலாம் கொண்டு வர போகுதுன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ரிவர் ட்ரை ஆனதுக்கு நம்ம ஏன்டா கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இதே நிலைமை எல்லா கண்ட்ரிஸ்க்கும் கூடிய சீக்கிரத்தில் வரதான் போகுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் கூட நம்மக்கிட்ட நிறைய ரிவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிவர்ஸ் எப்போ வேணால் ட்ரை ஆகலாம்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லலாம், இப்போ தானே அடின்னு மழை அடிச்சிட்டு போச்சு, எப்படி உங்கள் ரிவர் ட்ரை ஆகும்னா சொல்ல முடியாது. இயற்கையில் பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணால் ட்ரை ஆகலாமா. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த ஈப்ரேட்ஸ் ரிவரை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈப்ரேட்ஸ் ரிவர் 1.40 மைல் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரியா, டர்க்கி, ஈரான், ஈராக் அந்த மாதிரி இடங்களில் தான் இது ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ரொம்ப லாங்கஸ்டான ஒரு ரிவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் முகமது இன்னொன்று சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இது ரிவர் ஈப்ரேட்ஸ், நைல், சாய்ஹன், ஜாய்ஹன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ரிவருமே ஹெவன், சொர்க்கத்திலிருந்து வர்ற தண்ணீர் இது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் ஈப்ரேட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஈப்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப பெரிய ரிவர், எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் அடிப்பட்ட கண்ட்ரிஸ் ஒரு 4-5 தான் இருக்கும். பட் இப்போ
இப்படி அடி வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யாராலுமே வந்து அவங்களே எதிர்பார்த்துன்னு இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்டில் சிரியா அண்ட் டர்க்கி வந்து எப்படி வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சிரியாவில் வந்து ஒரு 1.8 டிகிரி ஃபேரன்ஹீட் வந்து 100 வருஷத்தில் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தட் மீன்ஸ் அவங்களோட மண்டலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 18 மில்லிமீட்டர் மழை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா CSIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் தான் சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நடக்கிறனால அவங்களுக்கு வந்து வறட்சி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரிவர் வறண்டு போச்சுன்னே வச்சுக்கோங்களேன். அங்கே பக்கத்தில் உள்ள விவசாயிங்க தான் அடி வாங்குவாங்க. ஸோ எஸ், அதே மாதிரி தான் வந்து அங்கே விவசாயமும் வந்து பயங்கரமாக அடி வாங்குது, ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து சிரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வீட் ப்ரொடக்ஷனில் ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து 2011 ஸ்டில் நவுக்கு வந்து 75% வீட் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த ரிவர் வந்து அவங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து இம்பேக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தண்ணி இல்லாதனால கண்டாமினேட்டட் வாட்டர், அதாவது தண்ணிங்கிறது ஒரு பேசிக் நீட், அந்த பேசிக் நீடில் வந்து கலப்படமாகுது. ஸோ கண்டாமினேட்டட் வாட்டர் அசுத்தமான தண்ணின்னு சொல்லலாம். ஸோ அந்த அசுத்தமான தண்ணியிலேருந்து லேக் ஆஃப் இரிகேஷனால் விவசாயிங்க இன்னமும் அடி வாங்குறாங்க. ஸோ அப்படி அடி வாங்கி 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 இது பண்ணுறாங்க. ஸோ டர்க்கிக்கும் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் ஆகுது. ஸோ 1987 ஓகேவா, ஸோ சிரியாவும் டர்க்கியும் உள்ள அந்த ஈப்ரட்ஸ் ரிவர் வந்து அந்த பார்டரை வந்து டர்க்கி தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டர்க்கியோட கவர்மெண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 1987 படி டர்க்கி வந்து சிரியாவுக்கு வந்து அந்த ஈப்ரட்ஸில் உள்ள ரிவரில் 132,000 gallons ஆஃப் வாட்டர் பெர் செகண்டுக்கு தந்துட்டுருக்காங்க. கலோன்ஸ்னால் ரொம்ப பெருசு. பெர் செகண்டுக்கு ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கே வந்து நிறையா வந்துட்டுருக்கும். ஒரு நிமிஷத்தில் வந்து ஒரு ஒரு 60 லட்சம் கலோன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து போய் சேருது. ஓகேவா? இப்போது 2021 வந்து 52,834 gallons பெர் செகண்டுங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து டர்க்கியை கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே இட்ஸ் இயற்கை, ரிவர் சுத்தமாக வறண்டு போயிடுச்சு, அப்புறம் எங்கிட்ட இவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். ஸோ ஈராக் மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2040 இந்த ரிவர் கொஞ்சமோண்டி தண்ணி இருக்குது, அந்த தண்ணி கூட இல்லாமல் போயிடும், வறண்டு போயிடும், பூமியே வறண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல் ஜசீரா கத்தாரில் உள்ள ஒரு இண்டிபெண்டன்டான நியூஸ் சேனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வில்லேஜஸ், அதாவது ஈராக்கில் உள்ள வில்லேஜஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தண்ணி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்று வந்து அரேபியன் கண்ட்ரீஸில் வந்து தண்ணி செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தண்ணியே கம்மியாக தான் இருக்கும், பட் தண்ணி செலவுங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து முஸ்லீம்ஸில், ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து 5 times பெர் டே வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த 5 times பெர் டேக்கு வந்து ஒது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க. அதுக்கு வந்து பயங்கரமாக கொஞ்சம் தண்ணி வச்சு க்ளீன்லாம் பண்ணுவாங்க. அவங்க மூஞ்சி, தலை, கால், கை அதெல்லாம் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது அந்த தண்ணியே வேறு வேஸ்ட் ஆகுது. இவங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை. ஸோ எதுக்குமே இவங்களுக்கு தண்ணி இல்லாமல் திக்கி திணறாங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு ரிவர் மூலமாக தான் அவங்க வந்து இப்போதைக்கு சஸ்டைனபிளாக இருந்துகிட்ருக்காங்க. அதுலேயுமே வந்து தண்ணி இப்போ வர வர குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே தண்ணி இல்லாதனால பல மக்கள் வந்து நாட்டே காலி பண்ணி வேறு எதுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாண்டடாக வந்து போயிட்டாங்க. சில பேருக்கு வந்து தண்ணி இல்லாதனால அவங்களுக்கு வேலை போயிடுது. ஸோ வேலை இல்லாதனால இப்போ வந்து கூலிகளாக தான் வந்து அங்குள்ள மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈராக்கில் வந்து சிவில் வார் ரொம்பவுமே அதிகம், உள்நாட்டு போர். அந்த உள்நாட்டு போர் காரணத்தினாலுமே அந்த ரிவரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னமும் பாதிக்கப்படுது. ஸோ அதனால் கண்டாமினேட்டட் வாட்டர் அதிகமாக ஆகுது. ஸோ கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிறதுனால காலரா, டைஃபாய்டு, அதுக்கப்புறம் அந்த கண்டாமினேட்டட் வாட்டரில் இருக்க கொசுங்களும் வந்து சும்மாவே வரும். அதில் கண்டாமினேட்டடாக இருந்தால் முட்டை போட்டு டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா அப்படிங்கிற மாதிரியான டிசீஸ்
வரதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போது அந்த மக்களோட இது என்னென்னா ஒரு சொட்டு தண்ணிக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம என்னென்னா அதாவது அவங்க கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் வந்து ரீசெண்டாக டிசம்பர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியிலே வந்து ரோடு ஃபுல்லாக வந்து மூழ்கிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இயற்கையோட இதுன்னே சொல்லலாம். ஏன் வந்து சென்னையில் அவ்வளோ ஃப்ளட்டு வர்றதுங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃப்ளட்டு அவ்வளோமா வர்றதுக்கு காரணமும் நம்ம பண்ண பாவங்கள், 11 மாதம் பண்ண பாவங்கள் லாஸ்ட்டாக 12வது மாதத்தில் வச்சு வாட்டதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் 11 மாதம் என்னெல்லாம் பொல்யூட் பண்ணீங்களோ அந்த சன்னோட டெம்பரேச்சர்னால வந்து காற்றழுத்த தாழ்வு வரும். அந்த காற்றழுத்த தாழ்வு ஒரு புயலாக வரும். அந்த புயல் தான் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ வந்து காற்றழுத்த தாழ்வை உருவாகிறதுக்கு மெயின் ஃபேக்டரே வந்து சன்னு தான். ஓகேவா? நம்ம எவ்வளோ வெப்பத்தை வந்து இது பண்ணுறோமோ அந்த சன்னு அந்த வந்து எவ்வளோ ஹீட் ஆகுதோ அதுக்கு தகுந்தப்போ அந்த காற்றழுத்த தாழ்வுமே மண்டலம் வந்து நமக்கு வந்து உருவாகும். ஓகேவா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுமே வந்து சில இடங்களில் தண்ணி தட்டுப்பாடோட தான் இருக்காங்க. லைக் குஜராத், நார்த் இந்தியாலலாம் வந்து அவங்க வந்து ஒரு 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 பாட்டில் ஆஃப் வாட்டர் வச்சு தான் அவங்க வந்து குளிக்கிறதுலேருந்து ப்ரஷ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்க ஒரு சொட்டு தண்ணிக்காகவே நம்ம இந்தியாவில் பல இடங்களில் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்குள்ள மக்கள்லாம் 5 கிலோமீட்டர் 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கிற கேசஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி பேசும்போதே நமக்கு வந்து ஒரு நம்ம பண்ண இதனால தான் வந்து தண்ணி வறண்டு போதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அது வந்து ஹோலி புக்லேயே சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னாடி உள்ளவங்களே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இது இதாச்சுன்னா வந்து வேர்ல்டு எண்ட் ஆக போகுதுன்னு. இது வந்து காமனாக வந்து சொல்லிட்டனால அது வந்து அதோட இது ஓகேவா. ஆனால் வந்து மிச்ச ரிவர்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறதுங்கிறது நம்மளோட ஒரு பொறுப்பு. ஓகேவா? ஸோ இனிமேலாவது ரொம்ப தண்ணியை செலவு பண்ணுறதுலேருந்து நீங்கள் ஒரு சொட்டு நீங்கள் செலவு பண்ணும்போது அந்த மக்களை நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி டாபிக்ஸ் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா டாபிக் நேமு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பேசுவேன். என்ன டாபிக்னாலுமே சரி நான் பேசுவேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, பை பை.